வணக்கம். நாளைக்கு 8ஆம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு மார்க்கெட். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த வாரத்தில் மட்டுமே அப்பு மேலேருந்து கீழே வந்து மறுபடி போனது வந்து ஆல்மோஸ்ட் 4600 பாயிண்ட் ஸ்விங்கு. அப்போ என்ன பணம் பார்த்துருக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு. சரி, நம்ம அந்த இதில் போகணும். மார்க்கெட் இப்போ என்ன லெவலில் இருக்க போகுது, இது ஃபர்தராக அப்சைட் போகுமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது, என்னென்ன செக்டர்ஸை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க, இன்ஃப்ராவை பெருசாக இறக்குனாங்க. அடுத்த 2 நாள் வந்து ரியாலிட்டிஸ் ஏற்றுனாங்க, இன்னைக்கு ஐடி ஏற்றுனாங்க, அதுக்கு முந்தின நாள் வந்து மெட்டல்ஸ் ஏற்றுனாங்க. எந்த செக்டார் தான் மேலே போக போகுதுன்றது பார்க்கணும். வாங்க, வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 ஜாலியாக ஒரு 3 மணி நேரம் என்னென்ன செக்டார்ஸ் எப்படி இருக்க போகுது, எந்த ஸ்டாக்ல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும், எந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்றது டிஸ்கஸ் பண்ணலாம். 3 hours அட்டன் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் தெரியும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணலாம், இன்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேயோட லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் பே பண்ணலாம், யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணலாம், ஸ்கேன் பண்ணலாம். அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888. ஏதாச்சும் சந்தேகம் இருக்கு இந்த ப்ராசஸ்லன்னு சொன்னால் கால் பண்ணுங்க, டெஃபினட்டாக வந்து தேல் ஹெல்ப் யூ அவுட். ரைட், வாங்க இன்னைக்கு ப்ரோக்ராம் போகலாம். செம்மையாக இருந்துச்சு மார்க்கெட். ஆல்மோஸ்ட் 434 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங் வந்து ஆல்மோஸ்ட் அந்த லெவல் தான். 480 490 பாயிண்ட்ஸ் தான் வந்து இன்ட்ராடே ஸ்விங். நான் சொல்றது வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி தான் சூப்பராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1500 பாயிண்ட்ஸ் ஸ்விங், 1478 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். க்ளோஸ் ஆகும்போதும் 499 பாயிண்ட்ஸ்ல வந்து க்ளோஸ் ஆச்சு. சம்மர்ல 1:3. நான் வந்து நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், மறுபடியும் நான் சொல்கிறேன், போய் ரீவைன் பண்ணி நான் என்ன பேசுனன்றது கேட்டுட்டு அதுக்குமா வாங்க. கிளாரிட்டி இல்லை, ரைட்? மேலே ஏறி இருக்கு, எஸ். முந்தா நேற்று பார் வந்து இன்சைட் பார், ஸோ கண்டினியூஷன் ஆஃப் தி ப்ரீவியஸ் பேட்டர்ன் தான் நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று வந்து முந்தா நேற்று பாருக்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்துச்சு, பட் ஃபிபனாச்சி லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ரைட், கிளாரிட்டி கிடையாது, வால்யூம் இல்லாத ஏறி இருக்கு. ஃபிபனாச்சி லெவலுக்கு 61% லெவலில் வந்து நின்றுட்டு இருக்கு. அண்ட் பார்க்கலாமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலைல ஒரு 10-10:30 மணிக்கு மேலே என்ன நடக்குது. சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் பிச்சுக்கிட்டு போகும்னு தான் நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி இட் ஹேப்பன். வாங்கல சார்ட்டை போய் பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸோட டே சார்ட். இதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன். நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பார் 11%, 10.94% வந்து 2 நாள் மண்டே டியூஸ்டே அன்னைக்கு வந்துருந்துச்சு. இதே இது அடுத்த 2 நாள், ரைட், 4 பார்ல 9.7% அப்பு. சமல்ல, நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஃபால் ஆனது 2580 பாயிண்ட் ஃபால் ஆச்சு மண்டே டியூஸ்டே. அதாவது மண்டேயோட உச்சத்துல இருந்து டியூஸ்டேயோட லோ. அதே மாதிரி டியூஸ்டேயோட லோல இருந்து இன்னையோட உச்சம் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 2075 பாயிண்ட்ஸ் வந்து அப்பு. இந்த ரெண்டையும் இந்த ஸ்விங்கை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 4655 பாயிண்ட்ஸ். ரைட், எவ்வளோ பெரிய ஸ்விங்கு. ஆல்மோஸ்ட் 19-20% வந்து 2 வேலையும் வந்து ஸ்விங் ஆயிருக்கு. சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நேர் சப்ஜெக்ட்க்கு வரலாம். நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து இந்த பாரை வந்து நம்ம ஏத்துக்கல. நம்ம ஏத்துக்கிட்டதை வந்து இந்த பாரை ஏத்துக்கிட்டோம், பட் ஃபிபனாச்சி லெவல் இருந்துச்சு. மேபி ஒரு லோ டைம் ஃப்ரேம் போகும்போது நம்ம ஃபிபனாச்சியை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். இது 75 மினிட்ஸ் சார்ட்டு. மண்டேயோட ஹைல இருந்து எடுத்து டியூஸ்டேயோட லோ நம்ம வந்து போட்டோம். 61% வந்து கிராஸ் பண்ணல. க்ளோஸ் ஆகும் போதும் அந்த லெவல்கிட்ட தான் வந்து க்ளோஸ் ஆச்சு, பட் கிளாரிட்டி இல்லாத இருந்துச்சு. நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், ரைட்? வெயிட் பண்ணி இன்னைக்கு காலையில் ஒரு 10-10:30 மணிக்கு, இதுதான் வந்து நேத்தோட உச்சம். இன்னைக்கு காலையில் இதுதான் வந்து 10:45 9:45 போயிட்டு ஒரு புல் பேக் வந்து அதுக்கப்புறமா தெர் இஸ் நோ டர்னிங் பேக். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து என்ன சொல்றது, ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல எப்படி போகுமோ எக்ஸாக்ட்லி அந்த லெவல்ல தான் வந்து போயிருக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்களுக்கு டெஃபினட்டா நான் என்ன பேசுறேன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ எவ்வளவு தூரம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ரைட்? இதே இது வந்து நான் 75 மினிட்ஸ் வச்சு பேசுறேன்.
பேசும்போதும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டிஸ் இன்னமும் இருக்கும். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,200, கொஞ்சம் ப்ரிசைஸாக வரணும்னா 230, 235 அந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இதுக்கு என்ன ஸ்டாப் லாஸ் போடணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னால் ப்ராபப்ளி இதுதான் வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் வந்து 340, 339, 340ன்னு வச்சுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 170ல நான் வந்து போடுறேன், 165ல நம்ம போடுறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 160, 170 பாயிண்ட் அப்சைடு எவ்வளோ இருக்கு? ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ், 900 பாயிண்ட்ஸ்னு வச்சுங்களேன். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:6, அல்வா மாதிரி சாப்பிடலாம். இது வந்து மண்டே அன்னைக்கே போயிடுமா, டியூஸ்டே அன்னைக்கே போயிடுமா? அவ்வளோ ஈஸியாக போகாது, ரைட்? இது வந்து கடைசி கட்டம் ஏற்றம். அது போகுமான்றது நிச்சயமா சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, அதாவது போய் தொடணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னு சொன்னால் இது வந்து முக்கி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஹெவி ஃபண்ட்ஸ் உள்ள வந்துகிட்டு இருக்கு. மறுபடியும் நான் சொல்றேன், ஹெவி ஃபண்ட்ஸ் உள்ள வந்துகிட்டு இருக்கு. இந்த வர ஃபண்ட்ஸ் வந்து எங்க டிப்ளாய் ஆக போகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து ஹெவி வெயிட்ல டிப்ளாய் ஆக போதா இல்லை நான் ஹெவி வெயிட்ல டிப்ளாய் ஆக போதான்றது பார்க்கணும். இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரிலையன்ஸ் அண்ட் ஐடி செக்டர்ஸ். இவங்க தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை தூக்கி நிப்பாட்டினாங்க. இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 55 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. இந்த 434 பாயிண்ட்ல வந்து 55 பாயிண்ட்ஸ் ரிலையன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. 41 பாயிண்ட்ஸ் வந்து இன்ஃபோசிஸ், மஹேந்திரா ஆல்மோஸ்ட் 37 பாயிண்ட்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 31 பாயிண்ட்ஸ் அண்ட் டைட்டன் ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ். டாடா மோட்டார்ஸும் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ். நீங்க எடுத்து பாருங்களேன், இன்னைக்கு வந்து அந்த டாப் 5, டாப் 6 கம்பெனிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், இன்ஃபோசிஸ் நம்ம ஐடி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸ், இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆட்டோமொபைல். பஜாஜ் ஃபைனான்ஸ் உங்களுக்கு தெரியும் ஃபைனான்ஸ்ல இருக்கிறாங்க, டைட்டன் கோல்டுல இருக்கிறாங்க. ஸோ எல்லா இதுலயுமே வந்து அப்படிதான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் செக்டார் தான் ரியலா தூக்குச்சுன்னு சொன்னால் கிடையாது. வெயிட்டேஜ் இருக்குல்ல, பட் நீங்க வந்து ஹீட் மேப் நீங்க பாக்குறீங்க இல்ல, இன்னைக்கான கம்ப்ளீட் F&O ஸ்டாக்ஸ்ல நம்ம வந்து பாக்குறோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் அந்த 287 ஸ்டாக்ஸ் இருக்கு F&Oல. அதுல 167 ஸ்டாக்ஸ் வந்து பச்சையில இருந்துச்சு, ஒரு 20 ஸ்டாக் மட்டும்தான் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஏன் எப்பயுமே F&O நான் சொல்றேன்னு சொன்னால் F&Oன்றது முக்கியம் கிடையாது. F&Oல இருக்கிற இந்த 190 ஸ்டாக், ரைட், 187 ஸ்டாக்ஸ், இதுதான் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக்ஸ். இருக்கிற 4000, 3800ல இருந்து 4000, 4200 ஸ்டாக்ல வந்து இதுதான் வந்து பெஸ்ட் ஸ்டாக்ஸ். எப்பயுமே வந்து இந்த பெஸ்ட் ஸ்டாக்ஸ் என்ன செக்டார்ல பர்ஃபார்ம் பண்ணுது அந்த பேசிஸ்ல தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரியே வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆர்பிஐ பாலிசி 10:30 மணிக்கு இருந்துச்சு, அவரு 10 மணி, ரைட், அவரு வந்து அப்பா போன தர ஆல்மோஸ்ட் 8 தர அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் பண்ணல, அதே 6.5% வச்சிருந்தாரு. சிஆர்ஆரும் சேஞ்ச் பண்ணல. ரிப்போ ரேட் இது பண்ணுவோம்ல, ஹோல்டிங் பேங்க் வந்து வாங்குற டிபாசிட்ல இவ்வளவு கேஷ் வைக்கணும்ன்றது, அதையும் வந்து ஒன்றும் மாடிஃபை பண்ணல. எல்லாமே அப்படி அப்படியே இருக்கட்டும். இன்டர்நேஷ்னல் பிரச்சனைகள்லாம் இருக்கு. இந்தியாவுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் சொல்லியிருந்தாரு. இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்ல இருக்கு, ஆயில் பிரைஸ் குறைஞ்சிருக்கு, நம்ம மான்சூன் வந்து பக்காவா வந்துருச்சு, எலெக்ஷன் நல்லபடியா முடிஞ்சு வந்திருக்கு, பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நேத்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியிருந்துச்சு. ப்ராபப்ளி நம்ம ஆளுங்களும் காப்பி அடிப்பாங்களான்னு பார்த்தோம், தப்பிச்சுக்கிட்டாங்க. எனிவே, யூஎஸ் மார்க்கெட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் என்விடியோ, ரைட், இந்த ஒரே ஒரு ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு ஊரே பிடிச்சி ஏமாத்திட்டு இருக்காங்க. இதை வந்து எங்க போய் உழுவ போகுதுன்றது தெரியல, பட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உழுவுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன் என்விடியோ வந்து என்ன சாதிச்சிருக்குன்றது. நம்ம வாரன் பஃபெட் இருக்கார்ல, அவரு வந்து அவரோட கம்பெனி, ரைட், கம்பெனி பேர் நீங்க பாத்துங்க, $1 trillion இன்னைக்கு. அந்த $1 trillion வர வைக்கிறதுக்கு 6 decades பிடிச்சிச்சு, 60 வருஷம் பிடிச்சிச்சு, ரைட். நம்ம என்விடியோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் $3 trillion வந்து டச் பண்ணிடுச்சு. இன்னைக்கு வந்து வேர்ல்ட்ஸ் செகண்ட் பெஸ்ட் கம்பெனி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படி டச் பண்ணிடுச்சு. நேற்று வந்து ஆப்பிள் வந்து பீட் பண்ணதா ஒரு பேச்சு அடிப்படுது. இந்த லாஸ்ட் 1 trillion இருக்குல்ல, இந்த 3 trillion லாஸ்ட் 1 trillion இருக்குல்ல, அந்த 1 trillion வந்து வெறும் 6 வாரத்துல அச்சீவ் பண்ணிச்சு. மனுஷன் 60 வருஷமா பண்ணது இவன் வந்து 6 வாரத்துல அச்சீவ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து டெக்னாலஜியோட பவர்.
இன்னைக்கு டேட்ல வந்து ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கிறீங்க, அந்த கண்டுபிடிக்கிறதோட பவர் என்னதுன்னு சொன்னால் இதுதான், ரைட்? அண்ட் இந்தியாலையும் இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஆர்இசி, பிஎஃப்சி, ஐஆர்எஃப்சி, நிறைய ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கு, எல்லாமே பப்ளிக் செக்டர், அதிசயம் இல்லை. அண்ட் அதே மாதிரி இவி பேஸ்டு, சோலார் பேஸ்டு. ஸோ இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து எஃப்என்டோ பண்ணி தான் சம்பாதிக்கணும்னு இல்லை. கேஷ் மார்க்கெட்டில் கரெக்டான ஸ்டாக்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் தூக்கிட்டு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸில் நீங்கள் வந்து எடுத்து பாருங்க, நிறைய ஸ்டாக் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொன்னது வந்து மல்டி பேக்கராக இருக்குது. 1, 2 இல்லை, நான் வந்து சொல்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஸ்டாக்கை வந்து லிஸ்ட் பண்ண முடியும் எதெல்லாம் மல்டி பேக்கர் ஆச்சுன்றது. அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸில் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், கண்டுபிடிக்க முடியும். வாரம் வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். மண்டேல இருந்து அந்த 30 டே சேலஞ்சு ஒரு 3 ஸ்டாக் நம்ம கொடுத்துருந்தோம். மறுபடியும் அதை வந்து மண்டேல இருந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். இன்னைக்கு விட்டுருங்களேன், மண்டேல இருந்து நம்ம அது கண்டினியூ பண்ணலாம். டாலர் இண்டெக்ஸ் செம்மையா வந்து ஸ்ட்ராங் ஆயிருக்கு, ரைட்? மெயின் ரீசன் வந்து நம்ம யூஎஸோட நான் ஃப்ரம் பேரோல் செம்ம பாசிட்டிவா இருக்கு, அது ஒன்று. அண்ட் அதுதான் மெயின், அது தூக்கிடுச்சுன்னு சொன்னதுனால டாலர் இண்டெக்ஸ் வந்து செம்ம ஸ்ட்ராங் ஆச்சு. டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா அடுத்தது என்ன ஆகணும்? எல்லா கமாடிட்டிஸும் கீழே விழுகணும். அண்ட் எக்ஸாக்ட்லி அந்த கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. எவ்வளவு தூரம் கீழே விழுந்திருக்கு? கோல்டு ஆல்மோஸ்ட் 2.5% டவுன். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் 2% டவுன், $48 டவுன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் $58 டவுன்ல இருந்துச்சு. சில்வர் அது ஏன் தான் அப்படி போட்டு அடிக்கிறாங்களோ தெரியல. ஏத்தனாலும் 4-5% ஏத்துறாங்க, இறக்குனாலும் ஆல்மோஸ்ட் 4.9% டவுன். ருபி டேர்ம்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒன்றும் பெருசா வந்து ஒன்றும் இறங்கல. 7,500 நேற்று இருந்துச்சு, இப்போ ரைட் நோ 7,420 லெவல்ல இருக்கு. இது 24 கேரட் ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டியோட வாங்கக்கூடிய இது. நான் வந்து எம்சிஎக்ஸ் ரேட் நான் சொல்லல. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் எஸ் நல்லா குறைஞ்சிருக்கு. நேற்று ஆல்மோஸ்ட் 95 பக்கமாக இருந்துச்சு, இப்போ 92,000 rupees per kg லெவலில் இருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கு. நேற்று வந்து 83.60 பக்கமாக இருந்துச்சு, இப்போ வந்து 83.48, 83.15 வச்சுங்களேன். ஸோ ஆல்மோஸ்ட் 10-15 பைசா வந்து குறைஞ்சிருக்கு, ஸ்ட்ராங் ஆயிருக்குன்றது அர்த்தம். அண்ட் என்ன பியூட்டினா, டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகியும் நம்ம ருப்பி வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிருக்குன்னு சொன்னால் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. என்ன இன்ட்ரெஸ்டிங்க? NM3, ரைட்? நரேந்திர மோடி வெர்ஷன் 3 வந்திருக்கு அண்ட் பதவி எடுக்க போறாங்க. சண்டே இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு அவங்க வந்து டைம் ஸ்லாட் எடுத்திருக்கிறாங்க. பிரதமர் இல்லாத கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அப்சல்யூட்டா எடுக்க போறாங்க. மண்டேல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். பார்க்க வேண்டியது இதே ரிஃபார்ம் மோட்ல போறாங்களா இல்ல சாஃப்ட் ஆறாங்களான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சாஃப்ட் ஆறாங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டுக்கு வந்து அது நல்லது கிடையாது, ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே நிஃப்டியில் நம்ம சொன்னோம் 24,200 இதை வந்து லாஸ்ட் லெக், ரைட்? லாஸ்ட் லெக்ன்றது அது டச் பண்ணி தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் அப்படி இழுத்துட்டு போறதுக்கு நினைச்சு பாருங்களேன். சினிமாலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஹீரோ வந்து கடைசியா அடி வாங்கினதுமா அப்படி கிரால் பண்ணிட்டு போவாங்களே, அந்த ஸ்டேஜ் தான் இது. அந்த லெவலை கிராஸ் ஆகி இல்ல இந்த லெவல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஆகுது ஒரு 4-5 நாள், இந்த 23,500, 400 அந்த லெவல்ல ஒரு 4-5 நாள் கன்சாலிடேட் ஆச்சுன்னு சொன்னால் அடுத்த பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லைன்னு சொன்னால் அந்த லெவல் போன வேகத்துக்கு கீழே உழுவுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். மார்க்கெட்ல வேற என்ன மேஜர் ட்ரிகர் வரப்போகுதுன்றது அதுக்கப்புறமா ஃபர்தர் விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.